இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்த செய்தி நான் உங்களுக்கு சொல்லி வேகமாக ஜெபிக்க என் ஆவியில் உந்தப்படுகிறேன். ஒரு நல்ல சத்தமா சொல்லலாமா? இன்னும் சத்தமா சொல்லலாமா? கவனியுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவருடைய சீசர்கள் வந்து இப்படியாக ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். கவனியுங்கள். சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க. கவனிங்க. இயேசு சீக்கிரம் வருகிறார் என்றத பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள், பெந்தேகோஸ்தே போதகர்கள் பிரசங்கிக்கிற செய்தி அல்ல. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் சொல்றாங்க பெந்தேகோஸ்தேக்காரங்களுக்கு வேற வேலை இல்லை, சும்மா இயேசு வர்றாருன்னு ஜனங்களை பயமுறுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகையை இன்றைய பெந்தேகோஸ்துக்காரங்கள் பண்ற பிரசங்கம் அல்ல அது. 2025 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு இந்த உலகத்திலே மனுஷனாய் பிறந்து வளர்ந்து 33.5 வருஷம் இந்த உலகத்திலே வாழ்ந்து 3.5 வருஷம் இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் செய்தார். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், இயேசு 3.5 வருஷம் ஊழியம் செய்த நாட்களிலே இயேசுவோடு கூட 12 சீசர்கள் இருந்தார்கள். வெரி க்ளோஸ், ரொம்ப நெருக்கமான சீசர்கள். அதிலையும் சிலர் முந்தி அடித்து நான் தான் இயேசு கூட இருப்பேன் அப்படின்ற முந்தி அடித்து போன சிலரும் உண்டு. ஆனா இயேசு யாரையும் அப்படி தனிப்பட்ட முறையில பட்சம் பாராட்டல. இயேசு எல்லாரையும் ஒரு லெவல்ல தான் வச்சாரு. ஆனா அதுலயும் ஒரு சிலர் எங்க அப்பா எங்க அம்மான்னு ரொம்ப க்ளோஸ் ஆவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. அவர்கிட்ட தான் இருப்போன்னு கூட இருப்பாங்க. எப்படியோ இருந்துட்டு போட்டும் பரவாயில்லை. இப்படி சீசர்கள் இயேசுவோடு கூட இருந்தாங்க. இந்த சீசர்களில் ஒரு சிலர் இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறாங்க. அப்ப இயேசு மரிக்கவும் இல்லை, அடக்கம் பண்ணப்படவும் இல்லை. இயேசு உயிரோட இருக்கிறாரு, இயேசு கூட இருக்கிறாரு. இயேசு கூட இருக்கும்ப சீசர்கள் கேட்கிறாங்க. எப்படி என்ன கேட்கிறாங்க? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இப்ப சொல்லுங்க, இது பெந்தேகோஸ்துக்காரங்க சொல்ற பிரசங்கமா? நோ 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 நோ. சீசர்கள் இயேசுவிடத்துல கேட்டாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அப்ப இயேசு 33.5 வருஷம் இந்த உலகத்தில் வாழும் போதே இயேசு மரிப்பார், அடக்கம் பண்ணப்படுவார், உயிரோட எழும்புவார், பிதாவின் வலது வருஷத்தில் பரிந்து பேசுவார், அவர் மீண்டும் வருவார் என்பதை அவருடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லி இருந்தார். ஆக இது பயமுறுத்துகிற செய்தி அல்ல. அவரோடு கூட இருந்த சீஷர்கள் அவர் உயிரோட இருக்கும் அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீர் எப்போது வருவே? ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவிடத்துல உயிரோட இருக்கும் போதே அவங்க சீஷர்கள் கேட்ட ஒரு கேள்வியை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சும்மா பெந்தேகோஸ்தே பாஸ்டர்ஸ் அவை திருச்சபை மக்களை பயமுறுத்திருக்கான செய்தி அல்ல. இயேசு வருவேன் என்றவன் நிச்சயம் வருவார். அல்ல சொல்லலாமா? இன்னும் சத்தமா சொல்லலாமா? இன்றைக்கு அகில உலகமும்
எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. அல்லேலூயா சொல்லலாமா? சீசர்கள் என்ன கேட்டாங்க? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அப்படின்னா ரெண்டு காரியம் இருக்குதுங்க. வருகை நிச்சயம், இந்த உலகத்துக்கு ஒரு முடிவும் நிச்சயம். கைத்தட்டி கத்தர தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அதனால நம்ம அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. there is a end, ஒரு முடிவு உண்டு. அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் சத்தமா சொல்லலாமா? அப்ப இயேசுவிடத்துல சீசர்கள் கேட்ட கேள்வி, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அவன் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்ப உங்களுக்கு புரியுதா? வருகை உண்மை, இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வருவது உண்மை. இதை எவனாலும் மாற்ற முடியாது. இந்த உலகம் முடிவை நோக்கி பயணம் பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த உலகம் ஒரு முடிவுக்குள் வந்து கொண்டிருக்கிறது. வருவேன் என்ற இயேசுவின் வருகையின் நாட்கள் நெருங்கிவிட்டது. இனி காலம் செல்லாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாயிரத்தி 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்டாச்சு. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அந்த வருகை அந்த உலகத்தின் முடிவு, அந்த வருகை உலகத்தின் முடிவு, இது ரெண்டையும் இப்ப நம்ம சந்திக்க போகிறோம். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் வருகையும் நெருங்கி விட்டது. வருகையின் நாட்களை வெளிப்படுத்துகிற உலகத்தின் முடிவும் நெருங்கி விட்டது. அல்ல சொல்லலாமா? இன்னும் சத்தமா சொல்லலாமா? சீசர்களுடைய கேள்வி என்ன பாருங்க. இதற்கு இந்த வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்கும்போ அன்னைக்கே இயேசு சொல்லிட்டாரு, தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? வாசிங்க. அடுத்த வசனம் 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. இயேசு அவர்களுக்கு இயேசு சொன்னார், இந்த வருகையின் அடையாளம், பூமியினுடைய உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அநேகர் எழும்பி நானே கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பொய் தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க. அநேக பொய்யான உபதேசங்கள் எழும்பும். வித்தியாசமான நூதனமான சத்தியங்களை சொல்லுவாங்க. இவைகளெல்லாம் பரவி வரும் பொழுது நீங்க நினைச்சுக்க வேண்டியதுதான், நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். அல்ல சொல்லலாமா? இன்னைக்கு வித்தியாசமான சபைகள் எல்லாம் வந்துடுச்சுல்ல, வித்தியாசமான உபதேசம் வந்துருச்சுல்ல. எப்படி வாழலாம், எப்படி ஜீவிக்கலாம், என்ன வேணாலும் செய்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற பல நூதன உபதேசங்கள் பெருகி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அலையில சொல்லலாமா? அப்புறம் இயேசு என்ன சொன்னார்? வாசிங்க பார்க்கலாம். 6வது வசனம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஒரு அலையில சொல்லுங்க. யுத்தங்களை கேள்விப்பட்டுட்டீங்களா? இயேசு தன் சொந்த வாயிலான் சொன்ன வார்த்தை, இயேசு தன் சீசல்கிட்ட சொன்ன வார்த்தை, பெந்தேகோஸ்தே பாஸ்டர் சொன்னதல்ல. இயேசு விட்ட கேள்வி கேட்ட சீசர்களுக்கு இயேசு கொடுத்த பதில், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்.
லிசன் டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், நம்முடைய முன்னோர்கள் உலக மகா யுத்தத்தை முதல் யுத்தத்தை பார்த்தார்கள், கண்டார்கள். யுத்தத்தையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், நம்ம கேள்விப்பட்டுட்டோம். ரஷ்யா யுக்ரைன் யுத்தங்கள், காசா இஸ்ரவேல் யுத்தங்கள். என்ன அதுவா? அது எங்கேயோ நடக்குது, நமக்கு என்ன அப்படின்ட்டு உட்கார்ந்திருந்த நமக்கு திடீர்னு ஒரு ஷாக் நியூஸ் வந்துச்சு, பாகிஸ்தான் இந்தியா உரசுகிறது என்று சொல்லி. டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், இன்றைக்கு அடிக்கடி செய்தித்தாள்களிலும் இணையதளம் மூலமாக நம்ம கேட்கிற செய்தி, மூன்றாம் மகா யுத்தமானது சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறது என்கிற செய்திகள் பேசப்படுகிறது. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், முடிவு உடனே வராது. இவைகள் எதை காண்பிக்கிறது? இயேசுவின் வருகையை காண்பிக்கிறது. இயேசு வருகிற வருகையின் நாட்கள் நெருங்கும் போது யுத்தம் நடக்குமா? ஏன் இந்த யுத்தம் முன்னாடியே நடந்திருக்கலாமே, இல்லையே? இப்ப ஏன் நடக்குது? வருகையின் நாட்கள் நெருங்கினபடியால் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தங்களுக்கு ஒரு முடிவு வருவதில்லை. நினைச்சாங்க 2 வாரத்துல முடிஞ்சிரும், 1 மாசத்துல முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்ச யுத்தம் வருஷம் தாண்டி போகிறது. யுத்தம் முடிந்த பாடில்லை. வேதம் சொல்லுகிறது, யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுவீங்க, முடிவு வராது. அல்லேலூயா சொல்லலாமே. வேதம் என்ன சொல்லுகிறது? அடுத்த வசனத்தை வாசிங்க. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். மலையில சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பஞ்சங்களும் ஆமீன் கொள்ளை நோய்களும் பல இடங்களில் உண்டாகும். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பஞ்சம் உண்டாகி கொண்டிருக்கிறது. நல்ல கவனிக்கணும். அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடு. செய்தி குறிப்புகள் சொல்லுகிறது, அமெரிக்காவில் இருக்கிற ஜனங்கள் கூட மண்ணை உணவாக சாப்பிடக்கூடிய அளவிலான ஒரு பஞ்சம் ஏற்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அமெரிக்கா வல்லரசு என்று சொல்லுகிற நாட்டிலே அநேகர் பஞ்சத்தில் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. என் சத்தத்தை கவனமாய் கவனிக்கிற தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு தேசத்தில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு அல்லலே சத்தமா சொல்லலாமா? இன்னும் சத்தமா சொல்லலாமா? என் சத்தத்தை கவனமாய் கவனிக்கிற எனக்கன்பான தெய்வ பிள்ளையே, கொள்ளை நோய்கள் தேசத்தில் பரவி கொண்டிருக்கிறது. நாம் கேள்விப்பட்டபடி 2019 2020 நாட்களிலே தேசத்தில் மிகப்பெரிய கொள்ளை நோய் உண்டானது. டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், அந்த கொள்ளை நோய்கள் இன்று வரைக்கும் முடிந்த பாடில்லை. என் சத்தத்தை கவனமாய் கவனிக்கிற எனக்கன்பான தெய்வ பிள்ளையே, நான் உலகத்தின் முடிவுக்குள் வந்துவிட்டோம். இயேசுவை பார்த்து சீசர்கள் கேட்ட கேள்வி, உம்முடைய வருகைக்கும் பூமியின் உலகத்தின் முடிவுக்கும் காரணம் எங்களுக்கு தெரியணும். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், அன்றைக்கு சீசர்கள் கேட்ட அந்த காரியத்திற்கான பதில் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய கண்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இனி காலம் செல்லாது. ஒரு அல்லலே சத்தமா சொல்லலாமா? இன்னும் சத்தமா சொல்லலாமா? எனக்கன்பான தெய்வ பிள்ளையே, கொள்ளை நோய நம்ம தாத்தா பார்க்கல, நம்முடைய கூட்டம் பார்க்கல, அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க பார்க்கல. ஆனா நம்முடைய தலைமுறை கொள்ளை நோயை சந்தித்து விட்டது. தேசத்தில் இதுவரை நடைபெறாத கொள்ளை நோயை நம்முடைய காலகட்டத்தில் சந்தித்திருக்கிறோம். இயேசு அன்றைக்கு சொன்ன வார்த்தை, கடைசி நாட்களில் கொள்ளை நோய் உண்டாகும். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், அந்த கொள்ளை நோயும் சம்பவித்து விட்டது. ஒரு அல்லலே சத்தமா சொல்லலாமே? இன்னும் சத்தமா சொல்லலாமே?
எனக்கன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசரிடத்தில் சொன்ன அத்தனை காரியங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. இவைகள் அத்தனையும் எதை காண்பிக்கிறது என்றால், என் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஒரு அல்லலே சத்தமா சொல்லலாமா? இன்னும் சத்தமா சொல்லலாமா? எனக்கன்பான் தெய்வ பிள்ளையே, இனி காலம் செல்லாது. அல்லலே சொல்லலாமா? எனக்கன்பானவர்களே, இயேசு சொன்னார், அத்திமரம் துளிர்விடும். அத்திமரம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களை காண்பிக்கிறது. ஆங்காங்கு உலகத்தில் சிதறடிக்கப்பட்டு கிடந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்திலே ஒன்று சேர்வார்கள் என்று சொல்லி இயேசு சொன்னார். அதை போல உலகம் எங்கிலும் சிதறடிக்கப்பட்டு கிடந்த யூதர்கள் என்று சொல்லுகிற இஸ்ரவேலர் சொந்த தேசத்தில் குடியேறிவிட்டார்கள். ஒரு அல்லலே சொல்லலாமா? Dear brother and sister, உலகம் எங்கிலும் இருந்த இந்த யூதர்கள் தங்கள் சொந்த தேசத்துக்கு பிரயாணப்படுகிற அந்த செய்தியை நீங்க கேள்விப்படும் பொழுது நீங்கள் சிந்திக்கணும், இயேசு சீக்கிரம் வரப்போகிறோம். மாத்திரமல்ல, சொந்த தேசத்தில் குடியேறின இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்காக ஆலயத்தை கட்டுவார்கள். நல்லாக கவனிங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய அமெரிக்க தேசத்துடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் இதற்கு முன்பாக பிரசிடென்டாக இருக்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தின் தலைநகரம் எருசலேம் என்பதை பிரகடனப்படுத்தினார். இன்றைக்கு சரித்திரங்களும் இன்றைக்கு நிபுணர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ட்ரம்புடைய ஆட்சி காலகட்டத்திலேயே இஸ்ரவேலர்கள் தங்களுக்கான ஆலயத்தை கட்டுவார்கள். அந்த ஆலயத்தை இயேசு வந்து பிரதிஷ்டை பண்ணுவாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆலயத்துடைய கட்டுமான பணிக்கான அத்தனையும் ஆயத்தமாக இருக்கிறது. ஆமென். அனுமதி கிடைத்தவுடன் ஆலயம் கட்டப்படும். ஆலயத்தை கட்டுவதற்கான பணிகளிலே தீவிரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவைகள் கட்டப்படும் போது இயேசு நம்முடைய வாசலின் அருகே வந்து விடுவார். அல்லேலூயா சொல்லலாமே? இன்னும் சத்தமா சொல்லலாமே? இனி காலம் செல்லாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு மத்திய ஆகாயத்திலே சபையை சேர்த்துக் கொள்ள அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ரகசிய வருகை, பகிரங்க வருகை என்று வருகையை இரண்டாக பிரிக்கிறார்கள். சபை உபத்திரவ காலத்துக்கு முன்பாக, சபை கோபாக்கினைக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படும். மத்திய ஆகாயத்திலே இயேசுவை சந்திக்கிற ஒரு நாள் அது சீக்கிரம் வரப்போகிறது. சபையை ஆயத்தப்படுங்கள். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் காலம் வரும்போது, உபத்திரவத்தின் காலத்தில் சபை பூமியில் இருக்காது. உபத்திரவ காலம் தொடங்குவதற்கு முன்பதாக சபையை சாத்தான் கையிலே, அந்தி கிறிஸ்துவின் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். அதற்கு முன்பதாக ரகசிய வருகையிலே இயேசு சபையை சேர்த்துக் கொள்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். திருடன் வருகிற விதமாக இயேசு வருகை இருக்கும் என்று சொல்லுகிறதுனால சோத்திரம், நீங்கள் கலங்காதீர்கள். திருடன் வருகிற விதமாக என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்லாமல் வருவார், அதுதான் நிச்சயம். அவருடைய வருகையை நாளிகை யாருக்கும் தெரியாது, தூதர்களுக்கும் தெரியாது, குமாரனுக்கு தெரியாது. பிதா ஒருவர் அறிந்திருக்கிறார். அவர் தன்னுடைய ஆதீனத்தில் குறித்த நாள் வரும் பொழுது இயேசு மத்திய ஆகாயத்திலே தூத சேனையோடு கூட எக்கால சத்தத்தோடு கூட இயேசு வருவார். ஹல்லேலூயா. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாகி இயேசுவோடு கூட கடந்து செல்வோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல 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 கைகளை தட்டி ஆமென்.
Pedurum Pavulum Yovanum Ange Inomor Pida Kallapostero Pedurum Pavulum Yovanum Ange Inomor Pida Kallapostero Rete சாட்சிகளும் திரளாய் கூட இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட நீ எங்கிருப்பாயோ நீ பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதம் அங்கே எழும்ப பரமானந்த கீதம் அங்கே எழும்ப நீ அங்கிருப்பாயோ நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். யுத்தங்களின் செய்தியின் கேள்விப்படுவீர்கள். முடிவு வராது. கொள்ளை நோய்கள் ஏற்படும், பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும், பஞ்சங்கள் ஏற்படும். இவைகள் சம்பவிக்கும் போது இயேசு சீசரிடம் சொன்னார், இவைகள் சம்பவிக்கும் போது இது உலகத்தின் முடிவு, என் வருகையின் அடையாளம் நிறைவேறும் போது சபையே நீ ஆயத்தப்படு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்ப இவைகள் சம்பவிக்கும் போது சபை என்ன செய்ய வேண்டும்? ஹalleluya ஹalleluya. இவைகள் சம்பவிக்கும் போது சபை இயேசுவை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்பட வேண்டும். லிசன், வேகமா ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தை திருப்பி வாசிங்க பார்க்கலாம். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். புக் ஆஃப் ஆமோஸ். ஆகையா இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, அப்ப இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் போது சபை இயேசுவை சந்திக்க என்ன செய்யணுமா? ஆயத்தப்படணும். அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ கடைசி நாட்களில் உலகத்தின் முடிவில் சம்பவிக்க வேண்டியவைகள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ இயேசு வருகையும் நெருங்கிடுச்சு. இப்ப நம்ம கிட்ட வருவோம், அவர் சொன்னதெல்லாம் நடக்குது. இப்ப நம்ம டியூட்டி என்ன தெரியுமா? சபை இயேசுவை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? சபை இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படணும். ஆயத்தம் எப்படி ஆயத்தப்படணும் தெரியுமா? வாசிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். Book of 2 Corinthians chapter 11 verse 2 வாசிக்க கேட்போம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். எப்படி ஆயத்தப்படணும் சபை? சபைய கர்த்தர் என்ன எப்படி வெளிப்படுத்துறான? மணவாட்டி. சபை என்பது மணவாட்டி. மணவாட்டி அத தமிழ்ல இன்னும் சுத்தமா சொன்னா மணப்பெண். சபை யாரு? மணப்பெண். ஒரு நல்ல சத்தமா சொல்லுங்க. சபையை நமக்கு எப்படி அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறாருன்னா,
சபை மணவாட்டி, இயேசு மணவாளன். சபை மணவாட்டி, இயேசு மணவாளன். இப்போ கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டியவெல்லாம் சம்பவிக்கும் போது சபையாகிய மணவாட்டி இயேசுவை சந்திக்க என்ன ஆகணும்? ஆயத்தப்படணும். அந்த ஆயத்தம் எப்படியா? மணவாளனை சந்திக்கிற ஒரு மணவாட்டி அப்படின்னா ஒரு புருஷனை சந்திக்க போகிற மனைவி எப்படி தன் ஆயத்தப்படுத்துவாளோ அப்படி மணவாளனாகிய கிறிஸ்துவை சந்திக்கக்கூடிய மணவாட்டியாகிய சபை ஆயத்தப்படணும்னு பவுல் எழுதுகிறார். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. செய்தியை நன்றாக கவனிக்கணும். இயேசுவிடத்தில் சீசர்கள் கேட்ட கேள்விக்கு இயேசு பதில் சொன்னாரு. அவர் சொன்ன பதில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நிறைவேறிட்டு இருக்குது. இப்ப இந்த நிறைவேறுகிற காலகட்டத்தில் சபை என்ன ஆகணும்? ஆயத்தப்படணும். இந்த ஆயத்தத்தை எப்படி சொல்றாருன்னா, பைபிள் சொல்லுகிறது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறபடியால். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பவுல் எப்படி காண்பிக்கிறார் அப்படின்னா, ஒரு என்கேஜ்மெண்ட் ஆன ஒரு பொண்ணு தன் புருஷனை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாவாங்கல்ல, தெரியுமா உங்களுக்கு? இப்ப ஒரு பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, ஒரு புருஷனோட கல்யாணத்துக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அதுதான் பவுல் எழுதுறாரு, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறேன். பவுல் என்ன எழுதுறாருன்னா, உங்க எல்லாரையும், நம்ம எல்லாரையும் மணப்பெண்ணா மாத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மணவாளனாக ரேகப்படுத்தி சொல்றாரு, நான் உங்களைனா நம்மை கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு, என்ன புருஷன்? ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க என்ன பண்ணியிருக்கிறேன்? நியமித்திருக்கிறேன். நமக்கு தெரியாமலே நம்மளை கட்டி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். இதை நான் பச்சைக்கு சொன்னா சில அம்மாமாரு, சில தனக்கு தன்னுடைய உடன்பிறப்புகள் யாருக்க சொந்தத்துக்கு தன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா பிள்ளைக்கு தெரியாமலே அவங்க கிட்ட சொல்லி வைப்பாங்க, நான் என் பொண்ணை ஒன்று கட்டி தரலான்னு. சில அம்மாமாரு பிள்ளைக்கு தெரியாம சொல்லுவாங்க இல்லையா, அவ வளரட்டு படிச்சு முடிச்சிட்டு நான் உனக்கு கட்டி தரலாம் நான், இப்படி சொல்லி வைப்பாங்க இல்ல, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நமக்கு தெரியாமலே அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களை கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாம என்கேஜ்மெண்ட் நடத்திட்டேன்னு சொல்றாரு. இப்போ நம்ம எல்லாரும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச மணப்பெண் யாரை சந்திக்க? இயேசுவாகிய மணவாளனை மத்திய ஆகாயத்துல திருமணம் செய்யறதற்கு நியமனம் பண்ணின என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச மணவாட்டியாக உட்கார்ந்து இருக்கிறோம். கையத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ மணவாளனை சந்திக்கிற மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாதான் மணவாளன் வரும்ப என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணை என்ன பண்ணுவாரு? கட்டிக்குவாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளில் நடக்கிற சம்பவம் என்னன்னா, மணவாளனாக மத்திய ஆகாயத்தில் வருவாரு. மணவாட்டி மணவாளனை எதிர்கொண்டு போனோம். அங்கே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் நடக்கும். கையை தட்டி ஒன்று கர்த்தரை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல 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 கைகளை தட்டுங்க.
சரி, நேரம் போயிட்டு இருக்குது இல்லையா, நிறைய சொல்லணும், அதனால நான் கொஞ்சம் வேகமாவே போறேன். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இப்ப என்கேஜ்மெண்ட் ஆன ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி தன்னை ஆயத்தப்படுத்துவாங்க இல்லையா? படுத்துவாங்களா இல்லையா? எல்லாம் சன்னியாசிகளை போல பாக்குங்க நம்மள ஒரு மாதிரி, இந்த ஒரு மாதிரி எங்க ஆயத்தப்படுவாங்களா இல்லையா? அப்போ ஆயத்தப்படுவாங்களா இல்லையா? படுவாங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கே ஆள் ஆயத்தப்படும். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு கல்யாணத்துக்கு ஒரு பருவமா நிற்கும். பார்த்திருக்கலாம், பார்த்திருக்கலாம். உங்களுக்கு தெரியுமா? நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி இவ தன் ஆயத்தப்படுத்துவா பாருங்க. அப்போ ஒருவேளை கல்யாணத்துக்கு ஒரு மாசம், ஒரு 3 மாசம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10,000 ரூபாய் கொண்டு போய் இந்த புட்டி பாக்கிய பார்லர்ல கொடுத்துருவாங்க. எங்க புட்டி பார்லர்? என்ன பார்லர்? என்ன பார்லர்? புட்டி பார்லர். நான் வச்சிருக்க பேர் என்ன பேரு? புட்டி புட்டி பார்லர். இங்க கொண்டு போய் ஒரு 10,000 ரூபாய ஆமே எப்படி கொடுத்துருவாங்க தெரியுங்க? ப்ரீபெய்டு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு டெய்லி போவாங்க மேடு பள்ளம் அடைக்க. கலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அடைக்கிறதுக்கு? மேடு, வாட்டர், உடசல், இந்த கொஞ்சம் பள்ளம் மேடெல்லாம் இருந்தா இதெல்லாம் அவன் மாதிரி ஒன்று செதுக்கி ஒன்று சரியாக்கி இந்த புட்டிக்கிட்டி எல்லாம் போட்டு ஒரு சீட்டிங் ஆக்குவாங்க. ஒரு மாதிரி ஒரு சீட்டிங் ஆக்கி அது ஒரு லெவல் ஆக்கி கொண்டு விடுவாங்க. இதை ஆயத்தப்படுதல். யாரை சந்திப்பதற்கு? மணவாளனை சந்திப்பதற்கு என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணு தன்னை ஆயத்தப்படுத்திட்டு மணவாளன் வர்ற அன்னைக்கு போய் நிப்பா பாருங்க. ஒரு சேலா, ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இதுல வேற இந்த ஹோலிலேண்ட் டிவியில் வச்சுட்டு கேமராவுக்கான கத்திர சோத்தரிக்கிறேன், ஃபோக்கஸ் லைட் வைக்கல. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கொண்டு வைப்பான் பாருங்க. ஒரு 2500 5000 வாட்ஸ்ல 2 ஃபோக்கஸ் லைட்டும் வச்சுண்டு அவன் நிப்பான் பாருங்க. இந்த அம்மாவுக்கு இந்த மெழுகு சிலையில உருவி ஊத்திய மாதிரி விழு விழு விழுடு அப்படியே உருவி ஊத்தும். தொடச்சவும் முடியாது. தொடச்சா பழைய ஆளு தெரியும், புதிய ஆளு போ. பழைய ஆளு வெளியே தெரியனால கர்ச்சிப் எடுத்து ஒத்த விட முடியாது. ஒத்தினா பாலமா கலந்து வரும். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஒத்தி எடுக்கும்போது சாதனம் தனியா வரும், பழைய ஆள் உள்ள இருக்கும். அதுல அட்ஜஸ்ட் பண்ணி நிப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி நிப்பாங்க. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இது மணவாளனை சந்திக்கிற மணவாட்டி தன்னை புட்டி பார்லர் கொண்டு போய் தன்னை ஆயத்தப்படுத்துறான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் மணவாளனாகிய கிறிஸ்துவை சந்திக்கக்கூடிய மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தணும். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆயத்தம் உள்ளவங்களை தான் இயேசு தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ள போகிறார். கைத்தட்டி ஒன்று கத்தரை தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை தட்டி கத்தரை தோத்திரம் பண்ணுங்க. லிசன். அப்போ மணவாளனாகிய கிறிஸ்துவை சந்திக்க ஒரு மணவாட்டியாகிய சபைக்கு என்ன வேணும் சொல்றேன்? என்ன வேணும்? ஆயத்தம். நான் ஆயத்தமா இருக்கிறேன் சொல்றவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அப்ப இயேசு வராம இருக்காரு? ஆயத்தமா இருந்தா வந்து கூட்டிட்டு போயிருவாரு. இப்ப ஆயத்தமா இருக்கிறீங்களான்னு கேட்ட உடனே நம்ம எல்லாரும் என்ன சொல்லியாச்சு? அல்லேலூயா சொல்லியாச்சு. ஒரு இல்லையா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இனி என்னத்தை பிரசங்கம் பண்ணியது நாங்க எனக்கு தெரியாம நான் ஆயத்தத்தை பற்றி பேசலானாக்கும், சத்தியத்தின ஆயத்தை பற்றி பேசலானாக்கும் வந்து ஆயத்தமா இருக்கீங்களான்னு கேட்டா சவ மொத்தம் அல்லேலூயா சொல்லியாச்சு. இனி 2 பாட்டை பாடி நம்ம வீட்டுக்கு போவோம். ஓ பாஸ்டர் இன்னைக்கு சீக்கிரம் முடிப்போம் இல்லையா? டெய்லி நேரம் ஆகுது, இன்னைக்கு முடிப்போம்.
2 பாட்டை பாடி நம்ம வீட்டு போவோம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நான் சத்தியத்துக்கு சொல்ல வந்தது என்னன்னா, மணவாளன கிறிஸ்துவை சந்திக்கக்கூடிய ஒரு சபை எப்படி ஆயத்தமாகணும்னாக சொல்ல வந்தேன். நான் சும்மா இடையில ஒரு கேள்வி கேட்டேன். ஆயத்தம் உள்ளவங்க எல்லாம் ஒரு அல்லையா சொல்லுங்க. 50 பேர் அல்லையா சொல்லியாச்சு. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இனி நான் என்னத்த பிரசங்கம் பண்ணது? ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் பிரசங்கத்தை மாத்துறேன். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆயத்தத்தை பற்றி சத்தியத்தை நான் பேச மாட்டேன். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நான் செய்தியை அப்படியே மாத்திர சத்தியத்துக்கு பேப்பர் போட்டு திருப்பியாச்சு. ஏன்னா ஆயத்தம் உள்ளவங்களுக்கு என்னத்த ஆயத்தத்தை பற்றி பேசு, அதங்க இருக்கட்டும். வாசிங்க, அடுத்த பகுதிக்கு நேராக போலாம். கமான் வாசிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 12-13 வசனங்கள் வேகமாய் வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க பார்க்கலாம். 11ஆம் வசனத்தை வாசிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். கைகளை தட்டி ஒரு கர்த்தரை தோத்திர பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை தோத்திர பண்ணுங்க பார்க்கலாம். லிசன். செய்தியை நான் என்ன பண்ணிட்டேன்? மாத்திட்டேன். இப்ப நான் சொல்ல போற செய்தி, யார் தேவ ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்க? நீங்க போற கூட்டம் இல்லையா? நீங்க ஆயத்தமா இருக்கீங்க. இயேசு வந்தா பள்ளி கூட்டம் சபை நிச்சயம் பரலோகத்துக்கு போயிடும். இப்ப நான் இனி சொல்ல போற செய்தி, யார் தேவ ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்க? போறவங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஓத்திரப்படுத்த. அது அப்படியே பொண்ணு போல போட்டு எங்க போற போக்கு அப்படியே பரலோகத்துக்கு போட்டு அதுவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணப்படாது. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அப்படியே பத்திரமா இருந்து கொள்ளுங்க. நான் இப்ப சொல்ல போற செய்தி, யார் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க? போறவங்களை என்ன செய்யல? ஊத்திரப்படுத்த வரல. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆயத்தத்தை சொல்லிட்டு தான் போலாம் நினைச்சேன், ஆனா இது சொல்லல. ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க. கவனிங்க. இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவர் மத்திய ஆகாயத்திலே மணவாளனாக வந்து மணவாட்டியாக சபையை தன்னோட சேர்த்துக் கொள்வார். அவர் சபையை சேர்த்து கொண்ட பின்பு 7 வருடம் இந்த உலகத்தில் உபத்திரவ காலம் ஏற்படும். இந்த 7 வருட உபத்திரவ காலத்திலே முதல் 3.5 வருடம் உபத்திரவ காலமாகவும், 2வது 3.5 வருடம் மகா உபத்திரவ காலமாகவும் ஏற்படும். அதற்கு முன்பதாக இயேசு நம்மை மத்திய ஆகாயத்திலே ஆயத்தமா இருக்கிற சபையை தன்னோட சேர்த்துக் கொள்வார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அந்த நாள் மிக சமீபம். வருவேன் என்றவர் இனி தாமதம் பண்ண வருகையின் அடையாளங்கள் நிறைவேறினபடியால் ஆயத்தமாக்கப்பட்ட சபையை, ஆயத்தமாக்கப்பட்ட விசுவாசியை இயேசு சேர்த்துக் கொள்ள அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவன் அவனுடைய கிரியைகளின் படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இந்த ராத்திரி ஆயத்தப்பட்ட சபையே, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்பட. சிகபால துடமனா ரிபல ஹதரபல ஹத்துனா உடமல துரபல வரபா. In the name of Jesus, வல்லமை வெளிப்படட்டும். Yes. உராமா ஷாதரபல.
Yes, Father. Yes. Hallelujah. 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 இனி காலம் செல்லாது. அவனுடைய தந்திரங்களையும் மந்திரங்களையும் அவனுடைய கிரியைகளையும் கீழ்ப்படுத்தி தம் ஜனத்தை விடுதலையாக்குகிற இயேசுவின் வல்லமை இந்த ராத்திரி சபைக்குள் வியாபரிக்கட்டும். தன்னுடைய ஆதிக்கத்துக்குள்ளாக, தன்னுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாக பிசாசு கட்டின எல்லா செயின்ஸ், எல்லா பாண்டேஜஸ் இந்த ராத்திரி இயேசுவின் நாமத்தில் நான் கட்டவிழ்க்கிறேன். எல்லா போராட்ட வல்லமைகளும், அடிமைத்தன ஓவிகள், பிசாசு தந்திரங்கள் இந்த ராத்திரி சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக. ஓ எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், yes. Hallelujah. 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 ஆயத்தம் உள்ளவர்களை சேர்த்துக்கொள்ள இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நான் சொல்ல போற செய்தி, யார் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். வசிக்கலாம். அதே வெளிப்படுத்துற விசேஷத்தினுடைய 22ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். வசனத்தை வாசித்தோம். யார் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாங்க? நம்ம எல்லாரும் போவோமா இல்லையா? போ. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று வேறுபாட்டின் வாழ்க்கைக்குள்ளால சத்தியத்தை கை கொண்டு பரிசுத்தமா உண்மையா உத்தமமா வாழ்றவங்களை சேர்த்துக்கொள்ள இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அந்த ஆயத்தத்தில் நம்ம ஓரளவு கிளியரா தான் இருக்கிறோம். யாரா ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கீங்களா? ஞானஸ்நானம் எடுக்காம யாராவது இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் இருந்தா, நீங்க கல்யாணம் பண்ணாம இருந்தா கூட பரவாயில்லை, சொத்து பத்திரம் எழுதாம இருந்தா கூட பரவாயில்லை, அதெல்லாம் பரவாயில்லை. ஆனா ஞானஸ்நானம் எடுக்காம இருந்துடாதீங்க. ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க கல்யாணம் நடக்காட்டால் நமக்கு அங்க ஒரு கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். கையை தட்டி ஒன்று கத்தரை தோத்திர பண்ணுங்க. ஆமா, இங்க கல்யாணம் பண்றவங்க எல்லாம் சொல்றாங்க கல்யாணம் பண்ணாதீங்க. அதனால கையை தட்டுங்க, நல்ல கையை தட்டுங்க, சும்மா தட்டுங்க, சும்மா தட்டுங்க. ஹல்லேலூயா. சத்தமல்ல சொல்லுங்களேன். போகட்டும். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பாங்க. இவங்க எங்க போக மாட்டாங்க? உள்ள போக மாட்டாங்க. இவங்க உள்ள போக மாட்டாங்க. இப்ப நம்ம பேச போற செய்தி, யார் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாங்க. அப்ப பிரவேசிக்க மாட்டாதவங்க யாருன்னு சொன்னா நமக்கு நல்ல விளங்கு. நம்ம போக மாட்டோம். ஒரு நல்ல சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்னுடைய செய்தி என்னது? யார் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள்? நம்பர் 1, பைபிள் சொல்லுகிறது நாய்கள் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்காது. சூனியக்காரர் போக மாட்டாங்க, விபச்சாரக்காரர் போக மாட்டாங்க, கொலை பாதகர் போக மாட்டாங்க, விக்கிரக ஆராதனைக்காரர் போக மாட்டாங்க, பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் போக மாட்டாங்க. இதுல ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம இருக்கிறோமா? இல்ல. நம்ம நாயா? நம்ம நாயா? இல்ல. நாய் தான் போவாது. நம்ம என்ன செய்வோம்? போவோம். அப்புறம் சூனியம் நம்ம செய்வோமா? நம்ம யாராவது சூனியம் செய்வோமா? சூனியம் மந்திரவாதம் யாராவது செய்வீங்களா? நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்ப நீங்க போவியா? அடுத்தது என்னது? அது நம்ம வாயிலே சொல்ல மாட்டோம், அது நமக்கு வேண்டாத காரியம். அடுத்தது என்ன பாதகம்?
கொலை, ரத்தம் கண்டாலே மயங்கி விழுவோம். நம்ம கொலை செய்ய போறோம், சான்ஸே கிடையாது. கொலை என்று நம்ம வாழ்க்கையிலே கிடையாது. நெக்ஸ்ட், ஐயப்போ எங்கேயாவது சம்பந்தமே கிடையாது, விக்கிரகம் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. அடுத்து பொய். அப்போ நம்ம அதெல்லாம் நமக்கு பொய் பேசினாலே கூசும், அப்படியே வாயெல்லாம் கூசி அப்படியே ஒரு மாதிரி, அப்படியே பொய்ன்னு சொல்லும்போது நம்ம ஒரு மாதிரி விரைக்கும். நமக்கு பொய்யெல்லாம் நம்ம சொல்லவே மாட்டோம். அப்ப நம்ம ஒரு மாதிரி போயிருவோம் போல தோணுது இல்லையா? கைத்தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்க, சும்மா கையை தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்க. நேரத்தை எல்லாரும் சேர்ந்து குவேன்னு ஒரு அல்லையா போட்டு, இப்ப கைத்தட்ட சொன்னா யாரும் கைத்தட்டையில. எங்க நாய்கள் நம்ம கிடையாது இல்லையா? நாய்கள் போகாது, சூனியக்கர் போக மாட்டாங்க. என்ன, நான் வேதாம கல்லூரி படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது தூத்துக்குடியிலேருந்து ஒரு பையன் எங்க கூட பைபிள் காட்சி படித்தான். எப்போ பார்த்தா அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரி தான் இருப்பான் அவன். கொடைக்கானல் இல்லை, கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரி ஒரு கேப் போட்டுக்குவான், காலில் சாக்ஸ் மாட்டிக்குவான், ஒரு ஜர்க்கின் போட்டுக்குவான், அப்புறம் 1க்கு 2 பேண்ட் போடுவான். 1க்கு 2 பேண்ட், பயங்கர குளிர் இல்லையா? 1க்கு 2 பேண்ட் போட்டுக்குவான், குளிச்ச மாட்டான், நினைச்ச மாட்டான், பல்லு லைட்டாக என்னைக்கா ஒரு நாள் தேய்ப்பான். இப்படி ஒருத்தன் படித்தான். இந்த ஜர்க்கின் சொற்று போட்டு, அதுக்கு மேல ஒரு ஜர்க்கின் போட்டு, அதுக்கு மேல சால்வியை பொத்திருப்பான். அந்த சால்வை எப்படி பொத்திருப்பான் தெரியுமா? இந்த அரை தலையோட சேர்த்து, காதோட சேர்த்து, இந்த வாயோட சேர்த்து இப்படி பிடிச்சிட்டு இருப்பான். அவனுக்கு அவ்வளவு குளிர், அப்படி பிடிச்சிட்டு இருப்பான். அவன்கிட்ட இந்த 10 கற்பனை வாசிடா, கட்டளை வாசிடானா வாசிப்பான். கரெக்டா இந்த பாயிண்ட் வரும்போது ஜம்பாய் கீழே போயிருவான், வாயில கூட சொல்ல மாட்டான். 10 கட்டளை வாசிடான்னு சொன்னா வாசித்துட்டே வருவான். இந்த விபச்சாரக்காரன் சொல்ல இடத்துல வந்தோன்னா அந்த கட்டளை விட்டுட்டு அடுத்த கட்டளை வாசிப்பான். அவ்வளவுக்கு அவன் யாரு யாரு? ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு புரியுதா? பின்ன புரிஞ்சா சந்தோஷம் தான். சரி, இப்போ இந்த டிக்கெட் எல்லாம் எங்க போகாது? எங்க போகாது? எங்க எல்லாரும் பேசுங்க, எங்க போகாது? நம்ம எங்க போவோம்? இப்ப வாசிக்கலாம், ஒவ்வொன்றா பார்க்க போறோம். சரியா? இந்த நாயினா யாரு, சூனியக்காரர் யாரு, விபச்சாரக்காரர் யாரு, கொலைபாதகர் யாரு, இதை பார்த்து இந்த செய்தி நம்ம முடிச்சிடுவோம். ஓகே, கமான், வேகமா போலாம், டைம் ஆயிடுச்சு, அதனால சீக்கிரமா வாசிக்கணும். நாய்கள் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்காது. வாசிங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள். கமான். நாய் வந்துச்சா? நாய் தான் கக்கினதை தின்னவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளா திரும்பினதென்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படி அவர்களுக்கு சம்பவித்தது. முதலாவது யார் போக மாட்டாங்க? நாய்கள் தேவராஜ்யத்தில் போகாது. பைபிள் சொல்லுகிறது, இந்த உலகத்துல ஒரே ஒரு மிருகம்தான், ஒரே ஒரு விலங்கு தான் தான் கக்கினதை திரும்ப தின்னும். தான் கக்கினதை திரும்ப தின்னும். அது ஒரே ஒண்ணுதான் செய்யும். எது? நாய். நாய் என்ன பண்ணும்னா, வெளியே உள்ள போனதை வெளியே எடுத்து மீண்டும் பண்ணுமா. ஆனா நம்ம யாருமே அதை செய்ய மாட்டாங்க. அந்த நாய் மட்டும்தான் இந்த சுபாவம் இருக்குது. அதே போல கழுவப்பட்ட பன்றி சேற்றிலை புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படி அவர்களுக்கு சம்பவித்தது. மேல வாசித்தோம், அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பும் தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும், லிசன், அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு
ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த அபிஷேகம் பெற்று சபைக்கு வந்து காணிக்க கொடுத்து சாட்சி சொல்லி சபையில வந்து ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாம் கலந்து கொண்டு வாழ்க்கையில தாம் விட்டு வந்த காரியத்தை மீண்டும் போய் ஒருவன் செய்வானானால் அவனை குறித்து பைபிள் சொல்லுகிறது நாய் அப்படின்னு சொல்லுது. நாய் அப்படின்னா பின்மாற்றக்காரன். நாய்னா யாரு? பின்மாற்றக்காரன். இந்த நாய் எங்க போகாதா? பரலோகத்துக்கு போகாதா? அப்ப யார் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னா, யார் தேவ ராஜ்யத்தை விட்டு வெளியே இருப்பாங்கன்னா பின்மாற்றக்காரன். தான் விட்டு வந்த காரியத்தை யார் மீண்டும் செய்றாங்களோ அவர்களை குறித்து பைபிள் சொல்லுகிறது நாய்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கன்பான தெய்வ பிள்ளையே, ரட்சிக்கப்படும் போது நீங்க அறிக்கை செய்து விட்டு வந்த பழைய பாரம்பரியங்கள், பழைய பாவங்கள், பாவ அடிமைத்தனங்கள், எவைகளிலெல்லாம் சிக்குண்டிருந்தோமோ, எதெல்லாம் வேண்டாம் என்று உதறிவிட்டோமோ, வேண்டாம் என்று உதறிவிட்ட காரியங்களை மீண்டும் நீங்க எடுத்துக்கொள்வீங்கன்னு சொன்னா அதற்கு பேரு பின்மாற்றம். சமீபத்தில் நம்ம கேள்விப்படுறோங்க, நிறைய பொண்ணுகளுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்களாம். சின்ன வயசுல இருந்த வேறுபாட்டில் வளர்ப்பாங்க. என்ன பாட்டில்? வேறுபாட்டில் வளர்ப்பாங்க. திருமண காரியம் வரும்போது மாப்பிள்ளை கிடைக்காது. அப்போ பாரம்பரிய சபையில இருந்து நகை போட்டு கட்டி தருவீங்களான்னு கேட்பாங்க. உடனே நாமும் எவ்வளவோ பிரயாசப்பட்டு பார்த்தாச்சு, இனி என்ன செய்யாது, கட்டி கொடுப்பன்னு சொல்லிட்டு நிறைய பாரம்பரியத்திற்கு மீண்டும் திரும்புகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்ல கவனிச்சுக்கங்க. தான் உடன்படிக்கை செய்து தான் விட்டு வந்த காரியத்தை மீண்டும் செய்வதற்கு எத்தனைப்படுமானால் அவங்கள பைபிள் சொல்லுகிறது நாய்கள். ஒரு அலையில சொல்லலாமா? இந்த நாய்கள் எங்க போக மாட்டாங்களா? தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். நம்ம எந்த பாவத்தை விட்டோமோ, எந்த பாவத்தை உதறி தள்ளினோமோ, எந்த பாவத்தை அறிக்கை செய்திருக்கிறோமோ, எந்த பாவத்தை விட்டுட்டு அதை மீண்டும் செய்கிறோமோ நமக்கு பேரு நாய்கள். இந்த பின்மாற்றக்காரர்கள் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், எந்த காரியத்தை விட்டுட்டு மீண்டும் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம்? சினிமா பார்க்க மாட்டேன், சீரியல் பார்க்க மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், சண்டை போட மாட்டேன் அப்படின்ட்டு பல தீர்மானங்களை எடுத்துட்டோம். மீண்டும் மீண்டும் அந்த காரியத்தை திரும்ப திரும்ப நம்ம செய்யறோம் சொன்னா அவர்களை பார்த்து பைபிள் சொல்லுகிறது கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புரள திரும்பினது என்ற பழமொழியின்படியே. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, வேண்டாம் என்று உதறி தள்ளின காரியங்களை மீண்டும் வாழ்க்கையில பின்பற்றுவாயானால் வேதம் சொல்லுகிறது நீ தேவ ராஜ்யத்துக்கு வெளியே இருப்பாய். நல்ல சத்தமா சொல்லலாமா? இன்னும் சத்தமா சொல்லலாமா? இன்னும் கவனிங்க. வெளிப்படையா நல்ல தோற்றம் நமக்கு இருக்கும், நல்ல அர்ப்பணிப்பு இருக்கும். ஆனா அந்தரங்க வாழ்க்கையிலே சில விட்டு வந்த காரியங்களை மீண்டும் செய்வோமானால் வேதம் சொல்லுகிறது பின்மாற்றக்காரன் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஒரு அல்ல சொல்லலாமா? நிறைய பேர் இருக்கிறாங்க, கல்யாணம் நெருங்கி வரும்ப நேர சந்தா கட்ட போயிருவாங்க, சந்தா கட்டி மீண்டும் சேர்ந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? கல்யாணம் நெருங்கி வரும்ப கோயில போய் சந்தா கட்டுவாங்க. ஏன்னா எங்க கட்டு நடத்தணும்? பாரம்பரிய சபையில கட்டு நடத்தணும். தவறு. கவனிங்க, நான் சொல்றவங்களுக்கு, பின்மாற்றக்காரர்கள் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. விட்டு வந்த காரியத்தை நாடி போவது பாவம். ஒரு அல்ல சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அந்த வருகைகளை சந்திக்க வேண்டுமானால் இன்றைக்கு எந்தெந்த காரியங்களை விட்டு வந்து மீண்டும் செய்கிறோமோ அந்த காரியத்தில் மனம் திரும்ப வேண்டிய ஒரு ராத்திரி. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்க. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
சின்ன சின்ன காரியத்துக்காக தேவராஜ்யத்தை இழந்து போக கூடாது. சின்ன சின்ன காரியத்துக்காக பின்மாற்றத்தில் போயிடக்கூடாது. ஆமென். ரட்சிப்பு என்பது ஒரு நாள் சந்திக்கிற காரியம் அல்ல. ரட்சிப்பு என்பது வருகையின் நாள் வரையிலும் சம்பவிக்க வேண்டிய ஒரு ப்ராசஸிங். அந்த ரட்சிப்பு பூரணப்பட நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சபையை எச்சரிக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த ராத்திரி விசுவாச தெய்வ பிள்ளைகள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளை, என் குடும்பத்தில் இருக்க யாரும் இந்த பின்மாற்றத்தில் போய்விடக் கூடாது. எப்படியாவது இவர்கள் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேணும். பின்மாற்றத்தை என் பிள்ளை தள்ளப்படக்கூடாது. ஏதாவது நண்பர்களோட பழகிட்டு, ஏதாவது தீய நண்பர்களோடு கூட சவகாசம் வச்சுட்டு அந்த பின்மாற்றத்தில் போய் நான் அவனை தான் கட்டுவேன், என்னை கட்டி கொடுங்கன்னு சொன்னா நீங்க சொல்லணும், அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நாய்கள் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்காது, அது புறம்பே இருக்கும். நம்பர் 2, வேகமா வேகமா வேகமா. இரண்டாவது என்னங்க? சூனியக்காரர் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாங்க. வாசிங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். கவனிங்க. இரண்டகம் பண்ணுதல் பிலிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் எதுக்கும்? அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாயிருக்கிறது. லிசன். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, சூனியக்காரர் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாங்க. சூனியக்காரர் அப்படின்னா ஒருத்தனை கெடுத்து ஒருத்தன் செய்கிற மந்திரவாதம், இந்த செய்வன கிரியைகள், இவைகளை செய்கிறவர்கள் தேவராஜ்யத்தில் செய்ய மாட்டாங்களா? பிரவேசிக்க மாட்டாங்க. பைபிள் சொல்லுகிறது, இரண்டகம் பண்ணுதல் பிலிசூனிய பாவத்திற்கு ஒத்து இருக்குதான். ரெண்டகம் பண்றது. ரெண்டகம் என்ன தெரியுமா? ரெண்டகம் என்ன தெரியுமா? இங்க வந்தா ஒரு வாழ்க்கை, வெளியே போன இன்னொரு வாழ்க்கை. இதுக்கு பேர் தான் ரெண்டகம் பண்ணுதல். ஆமீன். சோத்திரம். சினிமாக்கள்ல டபுள் ஆக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி டபுள் ஆக்ட். இங்க வந்து உட்கார்ந்த உடனே விசுவாசி, வெளியே போன அவிசுவாசி. என்ன வாழ்க்கை? ரெண்டகம் பண்ணுதல். இரண்டகம் பண்ணுதல் பிலிசூனிய பாவத்திற்கு ஒத்திருக்குதான். அப்பா அம்மா முன்னாடி ஒரு வாழ்க்கை, ஃப்ரெண்ட்ஸோட போன இன்னொரு வாழ்க்கை. ரெண்டகம் பண்ணுதல். ஆலயத்தில் வந்த அந்நிய பாச, வீட்டுல போன கெட்ட வார்த்தை. ரெண்டகம் பண்ணுதல். இரண்டகம் பண்ணுதல் பிலிசூனிய பாவத்துக்கு ஒத்திருக்குதான். நம்ம ஒண்ணும் பைசா கொடுத்து மந்திரவாதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டகம் பண்ணுனா அது பிலிசூனிய பாவத்திற்கு சமம். ஒரு அல்லலே சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுகிற அநேகர் ரெண்டகம் பண்ணுகிறார்கள். Dear brother and sister, ரெண்டகம் பண்ணி நம்ம வாழ்வோமானோ தேவ ராஜ்யத்துக்கு புறம்பே இருப்போம். எந்த காரணம் கொண்டும் தேவ ராஜ்யத்துக்குள் போக முடியாது. ரிஜெக்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. இன்னும் சத்தமா சொல்லுங்களே. ரெண்டகம் அப்படின்னா, பாஸ்டர் முன்னாடி பார்த்தவன டார்வின் பாஸ்டர் பார்த்தவன விரிஞ்சிருக்கிற சோல்டர் அப்படி ஒரு ஒடுக்கி அப்படி ஒரு தாழ்மையா ஒரு குனியகம் குறிஞ்சி, சோத்திரம் பாஸ்டர், என்ன பாஸ்டர் கொஞ்சம் சோகமா இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க, என்ன பாஸ்டர் ஏதாவது பலகீனமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு கேட்டுட்டு அப்படியே ஆப்போசிட்டா திரும்பி, இதல்ல இதுக்கு மேலையும் வரும். பார்த்திருக்கீங்களா? நேரடியா பார்த்து விசாரித்துட்டு அப்படியே ஒரு அபௌட்டன் அடிச்சு அப்படியே தேவையில்லாத வார்த்தையை ஊழியக்கானுக்கு விரோதமா பேசுறதுக்கு பேரு ரெண்டகம் பண்ணுதல்.
ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லலாமா? முன்னாடி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பின்னாடி பார்த்து ஒரு உருமக்கம் உருவுனா ஆண்டு ஃபுல்லா உரும வேண்டியதுதான். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டகம் சில பச்சை காமினிக்குன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நேர்ல பார்த்தா ஒரு சிரிப்பாங்க, சிரிச்சிட்டு திரும்ப சொல்லுவாங்க. ஒரு உருமகம் உருவம் பார்த்துருக்கீங்களா? முன்னாடி பார்க்கும்போது சிரிப்பாங்க, பின்னாடி போய் அவதூறா பேசுவாங்க. டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், இன்னையோட அந்த பிசினஸ் விட்டுருங்க. நல்ல சுத்த இருதயத்தோட பார்த்து தோத்திரம் பண்ண முடிஞ்சா தோத்திரம் பண்ணணும், இல்லைன்னா மரியாதைக்கு இருக்கணும். ரெண்டகம் பண்ணினால் தேவ ராஜ்யத்துக்கு வெளியேதான் இருக்கணும். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், இணையதளம் மூலமா செய்தி போறதுனால நிறைய காரியம் எல்லாம் சென்சார் கட் பண்ண வேண்டியதா இருக்கு. இது என்னைக்கு ஒளியுமோ எனக்கு தெரியல. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, வந்தது கொரோனா தொடங்கினாங்க ஒரு லைவ், ஒன்னும் பேச முடியாது. ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியத்துக்கு சொல்றேன், பாதியும் சென்சார் கட்டலையா போயிட்டு இருக்கு. அல்லனா தெரியும் கதை என்னன்னு. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நான் பொதுவா முதல் நாள் கன்வென்ஷன் போனோடனே சொல்லுவேன், இன்னைக்கு ஒரு டிடி போட்டுட்டு போவேன். முதல் நாள் எனக்கு முதல் நாள் என்ன போடியது? டிடி டெஸ்ட் ஊசி போடுவேன், ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பள்ளிக்கூட்டத்துக்கு. ரெண்டாம் நாள் மெதுவாக ஆன்டிபயோட்டிக் தொடங்குவேன். அடுத்த நாள் லேசா கீறுவேன். ஆமா, கடைசி நாள் தச்சு கட்டி நான் போயிட்டே இருப்பேன். கைத்தட்டி ஒன்று கத்தரை சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமா, என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, பாஸ்டர் உங்களை சுவிசேஷம் தானே சொல்றாங்க, நீங்க சுவிசேஷம் பேசின மாதிரியே தெரியல, ஏன் இந்த கிளி கிளிக்கிறீங்கன்னு. ஒரு இல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுவேன், டார்வின் பாஸ்டரால சபையில கிளிக்க முடியாது, எனக்கு கிளிக்க அதிகாரம் இருக்கு. அவர் ஒரு மாதிரி தான் போக முடியும், எனக்கு அந்த கவலை இல்லை. காரணம், அவரை விட்டு வைக்க மாட்டாங்க. ஒரு இல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அதனால பாஸ்டர் செய்யாத ஊழியத்தை நாங்க தான் செய்ய முடியும். அதல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அத இந்த லைவ் கெடுத்து போச்சுது, இது ஒளியணும். ஒரு இல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. இரண்டகம் பண்ணுதல் பிலிசூனிய பாவத்திற்கு ஒத்திருக்கிறது. அது எப்படி சொல்றேன்னா, உதாரணம் சொல்றேன். ஒருத்தர் எனக்கு செய்வன வச்சுட்டாங்க, பிலிசூனி வச்சுட்டாங்க. யாருக்கு? எனக்கு உங்களை உதாரணம் சொல்ல மாட்டேன். ராத்திரி நீங்க சிக்கி எங்க திருப்பியார் ராத்திரி. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கல, என்னையே நான் உதாரணம் சொல்லிக்கிறேன். ஒரு ஆள் எனக்கு செய்வன வச்சுட்டாங்க, சூனியம் பண்ணிட்டாங்க. சுரேஷ் மேத்திக்கு கையும் வரப்படாது, காலும் வரப்படாது, வாய் கோணிண்டு போகணும். எப்படி போகணும்? கோணிண்டு போகணும். ஒருத்தன் எனக்கு என்ன வச்சுட்டாங்க சொல்லுங்க? சூனியம். சூனியம் வச்சவன், சூனியம் வச்ச பறவை என்ன பாப்பானா? நேர்ல பாப்பானா? நீங்க சொல்றீங்க பார்க்க மாட்டான். நான் சொல்லி சூனியம் வைக்க முன்னாடி ஒரு நாளைக்கு 3 தடவை என்ன பார்த்தானே. இங்க சூனியம் வச்ச பறவை 9 நேரம் என்ன பார்ப்பான். சூனியம் வைக்க முன்னாடி 3 நேரம் பார்த்து சோத்திரம்னு சொன்னவன் சூனியம் வச்ச பறவை 9 நேரம் சோத்திரம் பண்ணுவான். ஏன் தெரியுமா? நான் சோத்திரம்னு சொல்றேன்னா சொல்றேன். நான் பாப்பானா பார்க்க மாட்டானா? டெஸ்ட் பண்ணுவான். நம்ம போட்ட ஊசி அவனுக்கு வேலை செய்தாள். அதனால சூனியம் வைக்க முன்னாடி எனக்கு சொன்ன சோத்திரத்தை விட சூனியம் வெச்ச பறவை சிரிப்பான் பாருங்க. எனக்கு கை வருதா, கால் வருதா, கோணி நடக்கனா, நேரம் நடக்கனான்னு டெஸ்ட் பண்ணுவாய். இதுக்கு பேருதான் வெச்சது சூனியம், சொல்றது தோத்திரம். இதுக்கு பேருதான் ரெண்டகம் பண்ணுதல். இவன் தேவ ராஜ்யத்தை கனவுலையும் காண முடியாது. கைத்தட்டி கத்தர சோத்திரம் பண்ணுங்க. நல்ல கைத்தட்டி கத்தர சோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya.
உள்ள ஒன்ன வச்சு வெளியே பேசுறது. வெளியே பேசும் அக்கா ரொம்ப கடனா உங்களுக்கு, ஐயோ அப்போ இப்படி கஷ்டப்படுறீங்களே, ஏதாவது லோனு இணு கிடைச்சா உங்களுக்கு கொள்ளலாம் இல்லையா, இன்னும் கூட பேசுவாங்க. ஒரு சொல்லுங்க பாஸ்கலா, கூட பேசிட்டு இவங்க சொல்லுவாங்க, ஆமாக்கா நானும் குழுவில் ஒரு லோனு கேட்கலான்னு தான் இருக்கேன், கொஞ்சம் கடன் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஒரே லோனா கெட்டலான்னு இருக்கேன்னு நல்ல காரியமா சொல்லுவாங்க. இவன் நல்லதா கேட்டு லோனு குடிக்கவிட்ட போய் சொல்லுவான், மற்றவ பயங்கர கடன் பிடிச்சு கிடைக்கியா பார்த்துக்கா, வந்து லோனு கேட்டா கொடுக்காதுன்னு ஊனிட்டு போயிட்டே இருப்பான். இதுக்கு பேரு ரெண்டகம் பண்ணுதல். இவன் சத்தியத்துக்கு நல்லா இருப்பாளான்னு எனக்கு தெரியல. இவன் நல்லா இருந்தாலும் இல்லையோ தேவராஜ்யத்துக்கு போக மாட்டான். கை தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்க. நல்ல 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 கையை தட்டுங்க பார்க்கலாம். எவன் எல்லாம் லோனை கெடுத்தானோ, எவன் எல்லாம் நன்மையை கட்டெடுத்தானோ, எவன் எல்லாம் பதவிக்கு வேட்டு வச்சானோ, எவன் எல்லாம் உனக்கு கிடைக்க நல்ல சபையை கெடுத்தானோ, உனக்கு எவன் எல்லாம் ப்ரமோஷனை கெடுத்தானோ, எவன் எல்லாம் உன்கிட்ட ஒன்ன பேசி வெளியே ஒன்னு பேசினானோ, அவன் எல்லாம் இங்க நல்லா இருப்பான், ஆனா பரலோகத்துக்கு போக மாட்டான். கையை தட்டி கத்துற சோத்து பண. எனக்கு ஒரு சத்தியம் புரியுது. நீங்க கையை தட்டுனதை பார்க்கும்போது சிலர் அடிச்ச அடியை பார்க்கும்போது நீங்க அனுபவப்பட்ட மாதிரி தோணுது. சிலர் அடிச்சு கொடுத்தாங்க பாருங்க, அப்பவே எனக்கு விளங்கிச்சு இது அனுபவத்தின் ஊடான கை தட்டுதான். இப்போ ஒரு கை தட்டு தட்டுங்க பாருங்களேன். சும்மா சும்மா இப்ப தட்டுங்க, சும்மா அங்க தட்டுங்க. அல்ல கடைசி நாள் கூட்டு கையை தட்டுங்க. நல்ல நல்ல நல்லா நான் சொல்றேன், உனக்கு ரெண்டகம் பண்ணினவன் இங்க நல்லா இருப்பான், ஆனா வேதம் சொல்லுகிறது தேவராஜ்யத்துக்கு அவன் புறம்பே இருப்பான். கையை தட்டி கத்திர சோத்திர பண்ணுங்க பார்க்கலாம். நம்பர் 3 வாசிங்க. யாருக்காருங்க? விபச்சாரக்காரன் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. வாசிங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். கொஞ்சம் வேகமா வாசிங்க. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? கவனிங்க. விபச்சாரம் செய்ய வேண்டாம். விபச்சாரம் எதற்கு அடையாளமா பைபிள் சொல்லுதுன்னா, உலக சிநேகம். என்ன சிநேகம்? உலக சிநேகம். உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவர்கள் தேவனுக்கு பகைஞராய் இருக்கிறார்கள். அப்படின்னா பைபிள் சொல்லுகிறது உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆமென் ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். எப்படிங்க? மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்கள், ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா ஆவிக்குரிய விசுவாச தெய்வ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளை, ஞானஸ்நானம் பெற்ற தெய்வ பிள்ளை, ஆவியோடு உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது, உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க கூடாது. உலகத்தை நீங்க நேசித்தீங்கன்னா பைபிள் சொல்லுகிறது, விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. விபச்சாரம் ஒன்றும் செய்ய வேண்டாங்க. உலகத்தான் ட்ரெஸ் பண்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சா உனக்குள்ள உலக சிநேகம் இருக்குன்னு அர்த்தம். உலகத்தான் ஆடுற மாதிரி நீ ஆடுனா உலக சிநேகம் இருக்குன்னு அர்த்தம். உலகத்தான் ட்ரெஸ் பண்ற மாதிரி நீங்களும் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணுன்ற ஆசை உள்ள வந்துட்டாலே நீ உலகத்துக்குள்ள கிடக்குற. கர்த்தர் சொல்றாரு, மாறுபாடு சந்ததியை விட்டு என்ன பண்ணு, விலகி வெளியே வா. விசுவாசிய கல்யாணமும் ஒன்னாதான் இருக்கு, அவிசுவாசிய கல்யாணம் ஒன்னாதான் நடக்குது.
அவங்களையும் மணப்பெண்ணை இப்போ வீட்டிலேருந்து யாரும் கூட்டின்னு வாரதில்லை. மணப்பெண்ணை கூப்பிட வண்டி எங்கே போகணும்? புட்டிப்பாரில் போகணும். அதுக்கு விடிய காலமே எழுதி அங்கே போய் கிடக்கும். அங்கண்டு தான் தட்டி தூக்கி எங்கே கொண்டு போகணும்? மேடை கொண்டு போகணும். அது விசுவாசிய பொண்ணு அங்கே தான் இருக்குது, அவிசுவாசிய பொண்ணு அங்கே தான் இருக்குது. விசுவாசிய ட்ரெஸ்ஸும் ஒன்றா தான் இருக்குது, அவிசுவாசி போடுற ட்ரெஸ்ஸும் ஒன்றா தான் இருக்குது. அது நைட் ட்ரெஸ்ஸை போட்டு பகலில் நடக்கிறாங்க பாருங்க, அதை விட கேவலம். நான் தப்பு சொல்லல, நான் உங்களை குற்றப்படுத்த சொல்ல வரல. ஆக்சுவலி ஒரு தமிழ் இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழில் ஒரு பதில் கேட்குறேன், அதை மட்டும் சொல்லுங்க. லெக் இன்னுன்னா என்ன? லெக் இன்னுன்னா என்ன? எங்க லெக்கின்ஸ்னு ஒன்று போடுறாங்க இல்லையா? லெக் இன்னுன்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லெக் இன்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லெக் இன்? தமிழில் சொல்லுங்க. காலுக்கு உள்ள போடக்கூடிய உரை. இன்னைக்கு பிள்ளைய திரியுது, என்ன திரியுதுன்னா உள்ள போடுத வெளியே போட்டு திரியுது. என்ன சிநேகம்? உலகத்தான் பிடுங்கியா இவளும் பிடுங்கியா, உலகத்தான் வெட்டியா இவளும் வெட்டியா, உலகத்தான் பண்ற அத்தனை இவளும் பண்றா. இப்ப யாரு நம்ம உலக சிநேகத்தில் இருக்கிறோமா இல்லையா? பையம்மா இருக்க தலை முன்னாடி எல்லாம் சின்ன வாலிப பிள்ளைகளை பார்க்க ஆசையா இருக்கும். அவனை பார்த்தா நல்ல அழகா இருப்பாங்க, முடியல வெட்டி. இப்ப ஒவ்வொருத்தரும் பார்த்தா அந்த பனை மரத்தை கீழே கிடக்குது பனங்காய் கொட்டை போல தெரியாதுவா. அந்த காலத்துல இந்த பஞ்ச காலத்துல எல்லாம் அந்த பனங்காயை புறக்கி சுட்டு தின்னுவாங்க பாருங்க, கட்டிச்சு இழுத்து தின்னுட்டு அந்த பனங்காய் கொட்டையை போடும்பா அது ஒரு மாதிரி சூப்பின்னு இருக்கும். பார்த்து இந்த பனங்காய் சதைச்சி தின்னுட்டு சூப்பி அங்கே தூக்கி இடும்பா அது ஒரு கொட்டை ஒரு மாதிரி இருக்கு. பார்த்துருக்கலாம் நீங்க பயிலுல பார்த்தா அப்படிதான் இருக்கு. எல்லாம் பனங்காய் கொட்டை மாதிரி இருக்கு. குழந்தைகளை போலேயே இல்லை, பிள்ளைகளை போலேயே பார்க்க ஒருத்தனையும் தெரியல. எல்லாம் பார்த்த ஒரு சிம்பான்சிகளை மாதிரி ஒரு பார்த்து வார சைஸ்ல இருக்கு, வர சைஸ்ல குழந்தைகளை போலேயே இல்லை. அல்ல பிள்ளைகளை பார்த்தா பார்க்க அவ்வளவு விருப்பமா இருக்கும் பிள்ளைகளை பார்க்க. இப்ப எனக்கு ஆண்டவர் பார்க்க சைக்கல எல்லாம் பாக்கெட்ல ஒரு கண்ணாடி போட்டு வச்சிருக்கானுவா. இந்த மீன் முன்னாடி எல்லாம் அந்த மீன் வேண்ட போறதில்ல, இந்த கவர் கூட பிதிக்கி கையில வச்சுட்டு நார கவரை கையில கொண்டு போகணும் மீன் வேண்டது. இப்ப வாலிப பையன்மாரு கையில எல்லாம் ஒரு கவர் இருக்கு. எதுக்குன்னு கேட்டா பேண்ட் போடுறது. இந்த கவரை உள்ள நூத்திண்டு பேண்ட போட்டு இழுக்கி ஆடுவா. அப்புறம் அது பள்ளி எங்க மேல போகும். நான் கேட்க இவனை போட்டு தச்சப்படாத துணிய கவர். நான் கேட்டே மீன் வேட்டக்காரர் கேட்டேன், கவர் கையில் வச்சிருக்கேன் மீன் வேட்டக்காரன்னு. இல்ல பாஸ்டர் பேண்ட போடுது. கலத்துது எப்படி கலத்துவேன்? உன்னை கெட்டி மேல இட்டுடா செய்யணும். இந்த பேண்ட உன்னை கெட்டி ஃபேன்ல விட்டுட்டேன்னு செய்யணும். ஒரிஜினலா எடுக்கணும் பேண்ட. ஆண்டவரே நமக்கு இது ஒண்ணு வேண்டாம்ப்பா. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? கல்யாண வீட்டுல போன இந்த குட்டிய திரியுது, இப்படியே திரியுது. என்னன்னு கேட்டா ஒட்டிடுமா மாய். நமக்கு இந்த ஒண்ணும் சொல்ல தெரியல. ஒரு அல்ல சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். பேசும்பா உதடு ஒட்டாம குழந்தைய பேசுது குட்டியால். பிள்ளை நல்லா இருக்குது, நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாஸ்டர். ஏன் பிள்ளை வாயில புண்ணான்னு கேட்டா இல்ல பாஸ்டர் அது வாய் அப்படின்னு சொல்லுது ஒரு மாதிரி. எனக்கு இந்த ஒன்றும் தெரியல. பிள்ளை ஒரு சோத்திரமா அது ஒழுங்கா சொல்லு நான் சொன்னேன். ஒரு இல்லையா சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா ஒரு அல்லையில சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. சரி. விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? நீங்க உலகத்துக்கு சிநேகிதரா இருக்கணும் விரும்புறீங்கன்னா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சு வாழணும் விரும்புறீங்கன்னா, நீங்க தேவனை விட்டு தூரமா இருக்கீங்க அர்த்தம். நான் ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு போறேன். சர்ச்சுக்கு வரும்பா கொஞ்சம் ஒழுங்கா பாருங்க. நீங்க வேற எங்கோட்டும் போகாத போங்க. சர்ச்சுக்கு வரும்பா கொஞ்சம் டீசெண்டா பாருங்க. ஒரு மாதிரி நல்ல துணிகளை போட்டு
ஒரு மாதிரி வாருங்க. ஏன்னா புதுசா வாரவே உங்களை பார்த்து இங்க கொள்ளாம இங்க நிறைய பார்ட்டிகள் இருக்குது கொள்ள, அப்ப நம்ம இங்க வரலாம், இங்க பார்ட்டிகள்லாம் இருக்குன்னு நினைப்ப. இங்க வந்தா ஒருத்தர் மனம் திருமணம், உங்களை பார்த்து ஒருத்தர் வந்துடப்படாது. ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு விளங்குகிறது? அப்போ இவர்கள் தேவ ராஜ்யத்துக்கு புறம்பே இருப்பாங்க. லிசன், வேகமா டைம் ஆயிடுச்சு. அடுத்தது யாருங்க? கொலை பாதக. யாருங்க? கொலை பாதக. இவர்கள் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். வாசிங்க 1 யோவான் 3:15 வாசிங்க. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். கொலை செய்ய வேண்டாம், சகோதரத்தை பகைச்சி, கூட இருக்க விசுவாசிய பகைச்சி, பாஸ்டரை பகைச்சி, பாஸ்டரமாவை பகைச்சி, பகையோடு வாழ்ற நாம் வேதம் சொல்லுகிறது கொலை பாதக. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். காணிக்கை செலுத்தும் போது உன் சகோதரத்தில் போய் ஒப்புரவாகி வந்து என்ன பண்ணணுமா? காணிக்க செலுத்தணுமா? வேதம் சொல்லுகிறது, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. எனக்கன்பானவர்களே, பகை, விரோதம், வைராக்கியம் இவைகள் நமக்குள் இருக்குமானால் நாம் தேவராஜ்யத்துக்கு பிரவேசிக்க மாட்டோம், தேவராஜ்யத்துக்கு புறம்பே இருப்போம். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கன்பானவர்களே, பகையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம், கோபத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். நமக்குள் கோபம், பகை இருக்குமானால் அதை விட்டு மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், வாசிங்க பார்க்கலாம். கடைசியாக ஆமென், என்னதுங்க? விக்கிரக ஆராதனை. என்ன ஆராதனை? விக்கிரக ஆராதனை. வாசிங்க கொலோசியர் 3:5 வசனம். கொலோசியர் 3:5 வசனம். விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை. அப்ப விக்கிரக ஆராதனை செய்யறவங்க தேவ ராஜ்யத்துக்கு புறம்பே இருப்பாங்க. அந்த பைபிள் சொல்லுகிறது பொருளாசைய விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆராதனை? விக்கிரக ஆராதனை எதற்கு ஒப்பனையா இருக்குதா? பொருளாசை. நான் சொல்றேன், கன்னியாகுமரி மாவட்டத்தை கன்வென்ஷன் மாவட்டம்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற உபதேசம் ரொம்ப காட்டமான உபதேசம் சொல்லுவாங்க. ஆனா கன்னியாகுமரிக்காரங்க பரலோகத்து போவாங்களான்றது ஒரு பெரிய சந்தேகத்தில் இருக்குது. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு அல்ல சொல்லுங்க. பொருளாசை எங்க இருக்குது? ஆவிக்குரிய சபையிலும் இருக்குது, பாரம்பரிய சபையிலும் இருக்குது. தப்பா நினைச்சிடக்கூடாது. இது இணையதளத்தில் போயிட்டு இருக்குது. மேலே மாவட்டங்களில் இருக்கிறவங்க எல்லாரும் இப்ப கல்யாணம் பண்றதுக்கு எந்த மாவட்டத்துக்கு வர்றாங்க? கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வர்றாங்க. ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்யாணம் பண்ணுனா என்ன கொடுப்பாங்களா? டவரி கொடுப்பாங்களா? லிசன், இப்ப சொல்றேன், நல்ல காது கொடுத்து கேளுங்க. பொண்டாட்டி வீட்டில இருந்து கார் வாங்கி ஓட்டணுன்ற ஆம்பளையே கிடையாது. இப்ப சொல்றேன், கட்டிக்க போற பொண்ணு வீட்டில இருந்து காசு வாங்கி வீடு கட்டணும் இருக்கிற ஆம்பளைக்கு அடையாளமே கிடையாது. உன் சொந்த உழைப்புல வீடு கட்டி, உன் சொந்த உழைப்புல கார் வாங்கி, உன்னால சாப்பாடு போட்டு குடும்பம் நடத்த தெரியலன்னா நீ காஷ்மீருக்கு போயிடு, காவி கட்டிட்டு. நீ கல்யாணம் பண்றதுக்கு தகுதியற்ற ஆம்பிள்ளை. என்ன பொருளாசை?
பைபிள் சொல்லுகிறது விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை. ஹலோ பாஸ்டர் டவரி பேசுறீங்க, பாவம். நீ என்ன உழைச்சு கொடுத்துட்டு கேட்கிறியா பொண்ணு வீட்டுல? நான் இருக்குது வாலிப பிள்ளைங்க, ஒவ்வொன்றுக்கு தலையில எத்தனை லட்சம் எழுதி இருக்குன்னு எனக்கு தெரியல. நல்ல ஒரு பொண்ணை பாரு ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு 5 லட்சம் கையில தரணும், ஒரு காரு தரணும், ஏதாவது சொல்லிட போறேன். அதுல வேற வாங்கினது பத்தாது திருப்பி அனுப்புறாரா வாங்கிட்டு வாங்க. லிசன், பொருளாசக்காரன் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். சந்தோஷமா ஏதாவது தந்தா வாங்கிக்கோங்க. டவரி பேசிட்டு பேரம் பேசி விலை பேசிட்டு திரிஞ்சன்னா தகுதியற்ற ஆம்பளனி. லிசன், வேதம் உபதேசம் என்ன சொல்லுகிறது? சத்திய வேதாகம் என்ன படிப்பிக்கிறது? வசனத்துக்கு மாறான ஆவிக்குரிய சபையே மன திரும்பு. வசனத்து உபதேசத்துக்கு மாறான ஆவிக்குரிய சபையே திரும்பு. லிசன், பொண்ணை பெற்றதுன்னு பாக்கிரம் இல்ல, இரத்த கண்ணீர் வடிக்கிற எத்தனையோ பெற்றோர் இருக்கிறாங்க. வரவன் எல்லாம் இவ்வளவு குடு அவ்வளவு குடுன்னு கேட்கிறான். அரபு தேசத்துக்கு போய் பாருங்க, இன்னைக்கும் ஜெனரலா வாழ்றாங்க. கல்யாணம் போற பொண்ணுக்கு காசு கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. ஹலோ, வரதட்சணை இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய குடும்ப நல கோட்டில் இருக்கிற அவ்வளவு கேசும் வரதட்சணை. அதுல இருக்கிற அத்தனை பேர்களும் யேசுதாஸ், வர்கீஸ். கேவலம். பொருளாசைக்காரன் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நானும் கல்யாணம் பண்ணினேன். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு கார் வாங்கினேன். ஏன் கார் வாங்கினேன் அப்படின்னா, ஒரு பொண்ணு வீட்டில இருந்து ஒரு கார் தந்து நான் ஓட்டினேன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக கார் வாங்கினேன். நான் பேசுறேன்னா நான் வாழ்ந்தனால தான் பேசுறேன். இன்னைக்கும் இதோட வெளியே நிக்கிற இந்த கார் இதோட 5வது 6வது கார். யாரு விட்டு கேட்டு வாங்கல. கேட்க வேண்டிய இடம் எங்க தெரியுமா? கத்திரிடத்தில். பொண்ணு வீட்டுல கேட்கறது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். நான் சொல்றேன், ஆவிக்குரிய சபையில ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவி பெற்று ஆவிக்குரிய சபையில ஆராதிக்கிற தம்பிமாருக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். உங்களால முடிஞ்ச ஒரு ஏழை பொண்ணை பார்த்து நீங்க செலவு பண்ணி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாங்க. அவங்க மனதார ஆசீர்வதிப்பாங்க. நீ கோடீஸ்வரனா மாறிடுவ. கை தட்டி கத்திர சோத்திர பண்ணு. கையை தட்டி கத்திர சோத்திர பண்ணு. நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்க இந்த ராத்திரி மனம் திரும்பணும். உங்க அப்பா அம்மாவோட புத்தி எப்படி வேணாலும் இருக்கலாம். நீ சொல்லணும், டவரிய பற்றி பேசினா இந்த கல்யாணம் பண்ண மாட்டேன். பொருளாசை, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், இவைகள் எல்லாம் விட்டு மனம் திரும்புகிறவங்க தான் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லலாமா? இன்னும் சத்தமா சொல்லலாமா? லிசன், ஒரே விஷயத்தை சொல்லி ஜெபிக்கலாமே. அடுத்தது, பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள்.
வசனங்களை வீட்டில் சென்று வாசிங்க. உபாகமம் 13:1 முதல் 3, எபேசியர் 4:25, வெளிப்படுத்தல் 21:8 முதல் கவனிங்க. பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறவங்கன்னா, கடைசியாக சொல்லி நிறைவு செய்கிறேன், இந்த கடைசி நாட்களில் பொய்யான உபதேசம், பொய்யான ஆராதனை, பொய்யான தீர்க்க தரிசனம், இவைகளை நம்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இன்னொரு காரியம் சொல்லிட்டு போறேன். இந்த யூடியூப்னு ஒரு டியூப் இருக்குது. என்ன டியூப்? ஆமா, யூடியூப்னு ஒரு டியூப் இருக்குது. இதை எடுத்து வச்சு தட்டி தட்டி கண்ட பிரசங்கங்களையும் கேட்டுட்டு சபையில வந்து ஊழியக்காரன் கொடுக்கிற வார்த்தையை கேட்டு அதை நெக்லெக்ட் பண்ணி அதற்கு ஒரு தராசு பிடிச்சு பார்த்து ஊழியக்காரனை தரகுறவாக என்னவேன்னு சொன்னா நீ கணக்கு கொடுக்க வேண்டியது வரும். நான் சொல்றேன், தேவையில்லாம யூடியூபை ஓபன் பண்ணி எதையும் பார்க்காதீங்க, எந்த பிரசங்கத்தையும் பார்க்காதீங்க. உங்க சபையில உங்க மேய்ப்பன் உங்களுக்கு போதிக்கிறத கேட்டு நீங்க வாழ்ந்தீங்கன்னா பரலோகத்துக்கு போயிடலாம். கண்ட சாக்கடைகளையும் பார்த்து சத்தியத்திற்கு மாறுவீர்களானா வேதம் சொல்லுகிறது, பொய்யை விரும்பி அதன்படி செய்கிறவர்கள் புறம்பே இருப்பார்கள். யூடியூபை திறந்து பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உபதேசத்தை சொல்றான். நான் சொல்றேன், ஏன் பிரச்சனை கேட்காது. ஒரு நல்ல சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியக்காரருக்கு தெரியும், ஆவியில நடத்தி போட கூட ஊழியக்காரர் கூப்பிட்டு சபையில் ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. அந்த மீட்டிங்கோட முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஆவிக்குரிய வாழ்வுக்கு முன்னேற்றத்திற்கு நீ கேட்டு வாங்க வேண்டிய சத்தியம் ஒரு கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற போதக தேவை இல்லாம உட்கார்ந்து தட்டிட்டு இருக்காங்க யூடியூப. நான் சொல்றேன், யூடியூப தட்டுற நேரத்தில் பைபிளை திறந்து வாசி. நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் சகலவற்றை உங்களுக்கு போதிக்கும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. கடைசி நாட்களில் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இன்னைக்கு யூடியூபை தட்டி பாருங்க, ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு ஸ்டைல்ல இருக்கிறான். அந்த ஊழியக்காரனை பார்த்தே தலைமுறைகள் கெட்டு போயிடும். ஊழியக்காரனை பார்த்தே தலைமுறை கெட்டு போயிடும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கன்பான தெய்வ பிள்ளையே, இவர்கள் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். எத்தனை காரியம் உங்களுக்கு சொன்னேன். நாய்கள், பின்மாற்றக்காரர், சூனியக்காரர், உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுறவங்க, விபச்சாரக்காரர், உலகத்தை சார்ந்து வாழுகிறவர்கள், கொலைபாதகர், பகையோடு வாழுகிறவர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர், பொருளாசை மூங்கி இருக்கிறவர்கள், பொய்யை விரும்பி. இன்னைக்கு மாடலிங் ஆராதனை, மகிமை இல்லை, புகை இருக்குது, லைட்டிங் இருக்குது, பிரசனம் இல்லை, கூச்சல் இருக்குது, கும்மாளம் இருக்குது, தேவ பிரசனம் அசைவாடுதல் இல்லை. ஏமாந்து போயிடாதீங்க. தேவையில்லாம அங்க யூத் மீட்டிங், அந்த மீட்டிங், இந்த மீட்டிங் நடக்கும். எல்லா கூட்டத்துக்கும் எல்லாம் போகக்கூடாது. ஆவியானவரால் நடத்தப்படுகிற கூட்டங்களுக்கு மட்டும்தான் நடத்தப்படணும். அங்கேயும் இங்கேயும் போயிட்டு தேவையில்லாத பே பிடிச்சு வந்துடப்படாது. கையை தட்டி கத்தரை சோத்திர பண்ணு, கையை தட்டி கத்தரை சோத்திர பண்ணுங்க, கையை பிடிச்சு கையை தட்டி நல்ல கத்தரை சோத்திர பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சபை போதகர் சொல்வாரு, இந்த கூட்டத்துக்கு போங்க, இந்த கூட்டத்துக்கு போகாதீங்க. ஒருவேளை ஒரு கூட்டத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணும்ப, போகணுமா வேண்டாமான்னு ஒரு டவுட் வந்துச்சுன்னா அந்த கூட்டத்துக்கு போகாதீங்க. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இந்த ராத்திரி நம்மை நாமே அலசி பார்ப்போம். நான் தேவராஜ்யத்துக்கு பிரவேசிப்பேனா? எனக்குள்ள பின்மாற்றம் இருக்கிறதா? எனக்குள்ள உலக மாமிச இச்சைகள் இருக்கிறதா? எனக்குள்ளால உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுகிற அனுபவத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? எவரிபடி க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்களை மூடுவோம். சில நிமிடங்கள் தாமதமாகிறது. கமான், எல்லாரும் முழங்கால் பண்ணிடலாம். எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோம்.
இந்த ராத்திரி இஸ்ரவேலே, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. இயேசுவிடத்தில் சீசர்கள் கேட்டார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இயேசு தன் நாவினால் வாயினால் திறந்து சொன்ன அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. சபையை, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. ஆயத்தம் உள்ளவர்களை ஆகாயத்தில் சேர்க்க ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்போது பின்மாற்றக்காரன் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார். அவர் வரும்போது ஆமை உலகத்தின் ஆசை இச்சையில் சிக்கொண்டிருக்கிறவன் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். பின்மாற்றத்தை விடுவோம், உலக சிநேகத்தை விடுவோம், பகை விரோதங்களை விடுவோம், பொருளாசை, பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற காரியங்கள். ஐயோ, என் போதகரின் சொல்லை நான் கேட்கவில்லையே, இப்படிப்பட்ட அனுபவங்களை சிக்கொண்டு கிடக்கிறவர்கள் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். இந்த ராத்திரி கேட்ட காரியங்கள் ஏதேனும் உங்கள் வாழ்க்கையிலே கரையாய் இருக்குமானால், இசப்பா, அதை நான் விட்டு விடுகிறேன். இனி உமக்கு பிரியமில்லாத உலக வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா, அந்த பொருளாசை எனக்கு வேண்டாம்ப்பா, அந்த பகை எனக்கு வேண்டாம்ப்பா, உலக சிநேகம் எனக்கு வேண்டாம், அந்த பின்மாற்றம் எனக்கு வேண்டாம் என்று நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்திற்கு நான் புறம்பாய் சென்று விடக்கூடாது. அந்த மோட்ச ராஜ்யத்தை இழந்து விடக்கூடாது. அந்த பரலோகத்தை இழந்து விடக்கூடாது. இயேசுவே, கூப்பிடுங்க. Thank you Lord, thank you Father, hallelujah, thank you Jesus, hallelujah. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதோ, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதோ, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதோ. நித்தியமா மோட்ச வீட்டில் இருந்தால் போதோ, நித்தியமா மோட்ச வீட்டில் இருந்தால் போதோ. அல்லேலூயா, கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதோ. அல்லேலூயா, கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதோ. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதோ, மகிமையில் அவரோடு நான் இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரைதீரை அற்றப்பாரி சுத்தரோடு, கரைதீரை அற்றப்பாரி சுத்தரோடு, இளையா பொன் வீதியில் உலாவிடுவே, இளையா பொன் வீதியில் உலாவிடுவே. தூதர்கள் வீணைகளை மீட்டு போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். யா அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே.
மகிழ்வே. பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்து பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே. பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்து பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே. வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து வாரினால் ஆடிப்பட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களா ஓட்டம் செய்வே. ஒவ்வொரு காயங்களா ஓட்டம் செய்வே. என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுவே. என் பாக்கிய வீட்டை இணைக்கையிலே என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுவே. என் பாக்கிய வீட்டை இணைக்கையிலே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. ஆகைய காலம் என்று உழங்கிடுமோ. இழகினாவல் என்று திடுமோ. ஆகாய காலம் என்று உழங்கிடுமோ. இழகினாவல் என்று திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. அவளாய கீடுதே எனதுள்ளமே. அவளாய கீடுதே எனதுள்ளமே. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு வந்தால் போதும். நல்ல கைகளை தட்டி பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தரையை பார்ப்பேன். பொற்கிரீடம் சூட்டி நானும் மகிழ்ந்துடுவேன். ஓ என்னுள்ளம் நன்றியால் நிறைந்துடுதே. ஆமே எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே ஆகாய காலம் என்று துணித்திடுவோ. ஏழையின் ஆவல் என்று தீர்ந்திடுமோ. அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக என் நேசரோடு மணவாளனாக இயேசுவோடு என் இயேசுவோடு பிரவேசிக்கிற அந்த நாள் மிக சமீபோ. ஆயத்தப்படுத்துங்கப்பா ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த சத்தம் கேட்கிற ஒருவர் கூட அந்த ராஜ்யத்துக்கு புறம்பை போய்விடாதபடிக்கு ஆமே உண்மையும் உத்தம ஊழியக்காரனே உன் சந்தோஷத்துக்கு பிரவேசி என்று சொல்லி ஒவ்வொருவரும் அந்த ராஜ்யத்துக்கு நித்திய நித்தியமாய் வாழுகிற பாக்கியத்தை தருவீராக. அன்பர்களே இந்த இரவு இந்த சத்தம் கேட்டிருக்க ஒருவருக்கு இந்த ராஜ்யத்தை இழந்து விடவே கூடாது. இயேசுவிடத்தில் வந்த சீசர்கள் கேட்டார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இயேசு சொன்ன அடையாளங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்மில என்ன ஆயத்தம் இருக்கிறது? இன்னமும் பின்பாற்ற வாழ்க்கை நமக்கு வேண்டுமோ? இன்னமும் உலக சிநேகம் இருக்க வேண்டுமோ? இன்னமும் பொருளாசை, இன்னமும் உலகம் எனக்கு வேண்டாம் அப்பா. உம்முடைய ராஜ்யம் என்று எனக்கு போதும் அப்பா. உம்முடைய முகத்தை நான் பார்க்கிறேன் அப்பா. நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படின பின்பு நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். வாக்கு சொல்லி போன இயேசு வாக்கு மாறாதவர். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனவன் கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் என்னோடு கூட வருகிறது.
ஒருவரும் இந்த பலனை இழந்து போகாதபடிக்கு அந்த பலனை பெற்றுக் கொள்கிற பாக்கியவான்களா பள்ளிக்கூட்டம் சபையை கர்த்தர் தெரிந்து கொள்வீராக. நீர் பலனை கொடுக்க மத்திய ஆகாயத்திலே மணவாளனாய் வரும் பொழுது உம்மை எதிர்கொள்ளக்கூடிய மணவாட்டி சபையால் கர்த்தர் சபையை மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.